ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வந்து ப்ரௌனி ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்கிட்ட ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் கேக் டின் இல்லவே இல்லை, அதனால் நான் செய்யாமல் வச்சுருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக நான் வச்சுருக்க ரவுண்ட் கேக் டின்லேயே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வரும். நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மெலோன்ற கம்பெனியில் எடுத்திருக்கேன். ஏன்னா இதான் எனக்கு கிடைச்சது. இதை விட சின்ன சைஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து 1/2 kgக்கு நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 75 கிராம் தான் இதுக்கு தேவைப்படும். நான் என்ன செய்ய போகிற ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரௌனி தான். அதனால இதுலேருந்து நான் 75 கிராம் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விட சின்னதாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் இவ்வளோ சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா இதை விட சின்னது வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது 75 கிராம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வரும். எப்போவுமே வந்து எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதே கப் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணணும். அதே மாதிரி டார்க் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபஜ்ஜி ப்ரௌனியில் அந்த கிரிங்கிள் டாப் வந்து நல்லா நீட்டாக வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படி செஞ்சுட்டேன். அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்த பின்னாடி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட்டை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அது மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ண பின்னாடி அந்த பவுலும் அந்த கீழே இருக்க பாத்திரமும் வந்து தண்ணியில் வந்து படக்கூடாது. மேலே அப்படியே வந்து அந்த ஆவிலேயே வந்து கரைஞ்சா போதும் உங்களுக்கு சாக்லேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பட்டரை வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டோடைய பட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னா நீங்கள் 75 கிராம்ஸ் வந்து சாக்லேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்டர். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டருக்கு பதிலாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுனால 100 ml எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் வச்சிருந்தீங்கன்னா மெல்ட் பண்ணி 100 ml வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்படி வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறணும். இது கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி தான் நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஆட் பண்ணணும். இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லையோ பிளெண்டர்லையோ வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வெல்லமோ இல்லைனா ப்ரௌன் சுகரோ முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாதி சுகர் இல்லைனா பாதி வந்து ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த சுகர் வந்து கரையணும். அப்போதான் உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்ககிட்ட பீட் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாக்லேட் ரெடி பண்ணி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகி மாவோ இல்லைனா கோதுமை மாவோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். ரொம்பவும் தண்ணியாக இல்லை, ரொம்பவும் கெட்டியாக இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்பன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் ரொம்பவும் கெட்டியாக ரெடி பண்ணக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக ரெடி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை இல்லைனா குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்டாண்டு உள்ளுக்க வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு உள்ளுக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் கீழே. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சு அதுக்கப்புறம் சைட்லலாம் வச்சுட்டு நல்லா அது மேலேயே நெய் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட வந்து கேக் டின் வந்து ஸ்கொயரு ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் தான் நீங்கள் செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பீஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். என்கிட்ட வந்து அந்த ஷேப் இல்லை, அதனால வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறேன். இப்போ வந்து கேக் டின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டரை வந்து மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக அந்த
ரிப்பன் மாதிரி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் டின்ல ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து ஃபார்ம் ஆகாது, ஒரு சில பேத்துக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு அதை அப்படியே எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வந்து இருக்காது. ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. வெர்டிக்கலாகவும் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஹரிசாண்டலாகவும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு மேலே வந்து மில்க் சாக்லேட் இல்லைனா டார்க் சாக்லேட் வேணும்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரௌனி பேட்டர் எல்லாமே. இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் நம்ம வந்து டின்னை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக பிளேஸ் பண்ணுங்கள், சாஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து கேக் டின்னை பிளேஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா வந்து கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். இது எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்காது. கேக் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும். இது வந்து அந்தளவுக்கு ஆகாது. உங்களுக்கு ஒரு 30 to 40 minutes தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து ஆகவே ஆகாது. சில பேத்துக்கு வந்து 25 minutesலேயே வந்து ரெடி ஆயிரும். அது வந்து வச்சிருக்க கேக் டின் சைஸை பொறுத்து. இப்போ நீங்கள் ஸ்கொயரு ரெக்டாங்கிள்லாம் வச்சிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும். ரொம்ப வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா, நான் வந்து வச்சிருக்க கேக் டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. அதுக்காக 25 to 35 minutesல நல்லா வெந்து வந்துடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ஆச்சு. எப்படி வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத் பிக்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும், நடுவில் வந்து நல்லா வந்து அந்த ஹைட் வந்திருக்கும். உங்களுக்கு மேலே இருக்க லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரிங்கிள் டாப் வந்து நல்லா கிராக்ஸோடய இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். சில பேருக்கு வந்து அந்த கிராக்ஸ் இருக்காது. அது வந்து டார்க் சாக்லேட்டை பொறுத்து. இப்போ இந்த மாதிரி வந்தோன்னா நான் அதை வெளியில் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்து கம்மியாயிரும். ஸோ வந்து ஹைட் கம்மியாயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வந்து அப்படியே இருக்காது, அது வந்து கம்மியாயிரும். ஏன்னா வந்து அந்த ஹீட்டில் இருக்கும்போது நல்லா வந்து பஃப்னு இருக்கும். அப்புறம் வந்து ஹைட் கம்மியாயிரும். இது நீங்கள் பீஸ் போடும்போது கரெக்டாக ஆயிரும். இப்போ இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மெதுவாக வந்து டீமோல்ட் பண்ணிடுங்க. டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். கீழே மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது நம்ம கவுத்து நல்லா எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மேலே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உதிர ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து அந்த கீழே இருக்க பட்டர் ஷீட்டை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு பீஸ் போட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து பீஸ் போடுறேன். ஆனால் வந்து அதை தொட்டு பீஸ் போடும்போது அந்த கிராக்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மேலே கீழே எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா வந்துருச்சு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் நினச்சதை விட நல்லாவே வந்துருந்துச்சு. கேக் டின் மட்டும் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக நல்லா பீஸ் போடுறத காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக வந்து அந்த கேக் ட்ரே வாங்கிட்டு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் உள்ளுக்குலாம் நல்லா வந்துருச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ப்ரௌனி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.